ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த கூட வந்துட்டு அடி போடுறது எப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதோட மேலே எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் கலர் ஒயர், ரன்னிங் ஒயரை வந்துட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கார்னர் சைடாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஏற்ற இறக்கமாக வரும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சொருகி தெரியாத மாதிரி மடக்கிக்கலாம். ஸோ அதனால் நான் கார்னர் சைடு வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. ஸோ க்ரீன் கலர் வந்துட்டு கொஞ்சம் சொருகி விடுறதுக்காக நான் ஒரு இந்த அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். ஒரு விரல் சைஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒயர் விட்டுக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நம்ம சொருகி விட்டுக்கலாம். அப்போ தான் கூட வந்துட்டு ரெண்டு ஜாயின் ஆகிறப்ப டைட்டாக இருக்கும். ஸோ நல்லா சொருகி விட்டுக்கிட்டிங்கன்னா அழுத்தமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி இதில் வந்துட்டு நான் க்ரீன் கலரில் வந்துட்டு 11 லைன்ஸ் போட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லோ கலரில் வந்துட்டு 11 லைன் போட்டு, அதாவது 12 லைன் போடுவேன். 11 லைன் போட்டு 22 லைன் நமக்கு காமிக்கும். ஸோ 23வது லைனை வந்துட்டு நான் சொருகி விட்டுருவேன். ஸோ இது ஏன் வந்துட்டு கம்மியான ஹைட்டில் இருக்குது அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு 27 அடி அகலம், 27 கட்டு ஒயர் நம்ம கட் பண்ணி போடுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 25 லைன் போடணும். 26 லைன் போட்டு 25 லைன் நமக்கு தெரியணும். 6வது லைனை வந்துட்டு சொருகி விடணும். ஸோ அந்தளவுக்கு ஹைட்டு வரணும் இந்த ஒயர் பேஸ்கெட். பட் இதுக்கு வந்துட்டு நான் வந்து கஸ்டமர் வந்துட்டு என்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இந்த ஹைட்டில் போதும், இவ்வளோ அகலம் வேணும், ஹேண்டில் வந்துட்டு நல்லா பிக் சைஸில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்துட்டு ஒரு இதுவுமே வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ இது பார்ட் 3. ஸோ இதை பார்க்காதவங்க நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நல்ல டிசைனில் வந்துட்டு ஒயர் பேஸ்கெட் போட போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரியான ஒயர் பேஸ்கெட்ஸ் உங்களுக்கு வேணும், நான் பின்னி தரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்க மேலே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் போட்டுட்ருக்கேன். நல்லா இழுத்து டைட்டாக போடணும். அப்போ தான் ஒயர் பேஸ்கெட் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து போடுங்க, நல்லா டைட்டாக போடுங்க. அப்போ தான் நல்லா இழுக்க சின்னதாக வர வர டைட்டாக இருக்கும். ரொம்பவும் டைட்டாக போடக்கூடாது, ரொம்பவும் லூஸாக போடக்கூடாது. மீடியமாக வந்துட்டு நம்ம போடணும். பேஸ்கெட் வந்துட்டு அமுங்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம போடணும். ஸோ அதனால் நல்லா இழுத்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நார்மல் நாட்டுங்கிறதுனால ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ நிறைய வீடியோ இந்த மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே தான் வந்துட்டு நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்துட்டு 11 லைன்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லோவில் வந்துட்டு 2 போட்டிருக்கேன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11வது லைன் போட்டாச்சு. 12, 13 வந்துட்டு எல்லோவில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்னொன்று 12 லைன் நான் வந்துட்டு ஏற்றணும். ஸோ இதை ஏற்றிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒயர் பேஸ்கெட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்து வந்துட்டு கிளிப் காட்டுறேன். ஸோ இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் எப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் இந்த ஒயர் பேஸ்கெட்டை கம்ப்ளீட்டே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் உள்ளே சொருகி விட்டு எனக்கு இவ்வளோ கொஞ்சம் மிச்சம் ஒயர் இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஹேண்டில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ இது மாதிரி தான் எனக்கு ஃபினிஷிங் வந்துச்சு. எல்லோவில் வந்துட்டு 15, க்ரீனில் 12 நான் போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இந்த பேஸ்கெட்டோட வந்துச்சு. உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை கட்டமாக நீங்கள் போடலாம், எப்படி 2 போடலாம், இல்லை 3 போடலாம். அந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ.